தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க எங்களின் வழிகாட்டி கழகத்தின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்களின் வலியுறுத்தலின் பேரில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணியை மேற்கொள்ளுமாறு எனக்கு உத்தரவிட்டின் பேரில் தொடர்ச்சியாக சென்னையில் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், கொளத்தூர், திருவிக நகர், பெரம்பூர் போன்ற பகுதியில் இஸ்லாமிய மக்களை இணைத்து அதன் தொடர்ச்சியாக வரும் வாரத்தில் அம்பத்தூர் போன்ற பகுதி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை, ராம்நாடு போன்ற பகுதியில் இஸ்லாமிய இணைப்பு விழாவை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். அதன் வரிசையில் இன்றைய தினம் மதுரைக்கு மத்தியுள்பட்ட காஜிமார்தோப்பு வார்டின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சையதின் தலைமையில் அவர்களின் முன்னிலையில் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இணைக்கும் விழா இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். இங்க பல இஸ்லாமியர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் சமநிலையாக ஒரு நீதியான ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கடந்த காலத்திலே இஸ்லாமியரின் பாதுகாவலர் என்று ஏமாற்றிய திமுக இன்று ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் இஸ்லாமிய மக்கள் தர்தாரியா கமிஷன் எந்த அறிக்கையை பரிந்துரைத்ததோ அரசியலிலும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்றார்கள் என்று அதன் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு இஸ்லாமிய மக்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் மேம்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்த ஒரே தளபதி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு இஸ்லாமிய மக்களின் 5 வேளை கடமையான 5வது கடமையான புனித ஹஜ் யாத்திரை செய்யக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு ஹஜ் மானியத்தை 35,000 உயர்த்தி தந்த அரசாங்கம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியின் அரசாங்கத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் தலைமையாரின் கரங்களை வலுப்படுத்த தமிழ்நாடு முழுக்க இஸ்லாமிய மக்கள் இணைந்திருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் NRC CA என்ற பிரச்சனை வரும்போது இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டு சுதந்திர விடுதலுக்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர் மக்கள் என்று உணர்ந்து அந்த கால சூழ்நிலையிலே NRC CAவுக்கு குரல் கொடுத்தவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி என்பதை எல்லா இஸ்லாமிய மக்கள் மறக்காமல் தமிழகம் முழுக்க இஸ்லாமிய மக்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் இணைந்திருக்கின்றார்கள். அதன் ஒரு இணைப்பாக இன்னைக்கு மதுரை மத்திய பகுதியில் நடந்திருக்கின்றன. ரொம்ப நாளாவே இணைப்பு விழாக்கள் நடைபெறாம இருக்கு. ஏன்னா நிறைய பேர் நிறைய கட்சிகளுக்கு உங்களுக்கு வந்துருக்காங்க. நீங்க இருந்து நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கீங்க, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பெரிய பெரிய ஆட்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மதுரையிலையும் கவுன்சிலர்கள் உள்ளிட்ட எல்லாருமே வர்ற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கு. இணைப்பு விழாக்கள்லாம் தொடர்மா தலைமையில இருக்கு. இப்ப பெரிய லெவல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணையூர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிரம்பி வழியுது. நம்ம பாக்குறோம் வாரத்துல ஒரு நாள் கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் தலைமையில் பல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் இருந்து பல இயக்கங்கள்ல இருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்து வரார்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கரப்ஷன் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் எந்த கொள்கையின் வெளியிலே வந்தாரோ கொள்கை ரீதியான எதிரி ஒரு பக்கம், அரசியல் ரீதியான எதிரி ஒரு பக்கம், இந்த இருவேறும் துருவம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை வெறும் மையக்கூறாக இந்த ஸ்டெண்ட் வரைக்கும் எதிர்த்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி காட்டக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நம்பி எல்லா மக்களும் வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான தமிழ்தாய் வாழ்த்தை நீங்க வந்து முதல்வர்களை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறை, பள்ளி, உயர்கல்வித்துறையில வந்து நீங்க பாட வேண்டும் என்று சட்டமன்றத்துல ஏகோதிபத்தி அழைப்பின் பேரு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கான்னு சொன்னா தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சரை நம்பி நிறைய பேர் வராங்கன்னு பாக்குறோம். நீங்க வந்து இன்னைக்கு சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஃபாரின் ஃபண்ட் வந்து வரக்கூடாதுன்னு ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்வி சாலைகளும் ட்ரஸ்டுகளும் அதிகமா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம நேர்முகமா ஒத்துக்க வேண்டும்.
பழைய கல்வி சாலைகள், கல்வி கூடங்கள், கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து நடத்தி நம்ம வந்து அதில் பயனளிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முதியோர் இல்லங்கள், அநாத ஆசிரமங்கள் போன்ற நிகழ்வுகள்லாம் என்ஜிஓ மூலியமா நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபண்டை மத்திய அரசாங்கம் தடுக்க முயற்சிக்குது. அப்போ முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களின் அரணாக, பாதுகாவலராக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தளபதியார் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஃபாரின் ஃபண்டை வந்து கொண்டு வரணும். சட்டமன்றத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாகவே நீங்க நீட்டுக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க, தமிழுக்கான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க, சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிர்வாக்குறாங்க, மேகதாதுவோட தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிர்வாக்குறாங்கன்னா மொழி சார்ந்து, தமிழ் சார்ந்து, இங்க இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்து விஷயத்துல மாண்புமிகு முதலமைச்சர் கவனம் செலுத்துறார். அப்ப மக்கள் பாக்குறாங்க, ஏற்கனவே ஏமாத்திருக்காங்க 5 வருஷம் திமுக அரசாங்கம், அதிமுக களத்திலேயே இல்லை. இதையெல்லாம் மாற்று ஒரு எழுச்சியாக இந்த மக்களை தேர்ந்தெடுக்காங்க. அதை நோக்கி மக்கள் வராங்கன்னு பாக்குறேன்.